சேவல் கொடுக்கு சிவாவிடமும் காகம் பிளாக் பாலுவிடமும் இருந்து தப்பித்த கழுதை சிதம்பரமும் கில்லாடி கிளி பவானியும் ஸ்னேக் ரங்காவை பிடித்து, இவர்கள் இருவரும் யார்? இவர்களை கண்டதும் ஏன் இப்படி பயப்படுகிறாய் என்று கேட்டவேளை ஸ்னேக் ரங்கா அவர்களை நோக்கி, இந்த இருவரும் தான் எமது ஊரின் போலீஸ் அண்டர் கவர் ஆபீசர்ஸ். இருவரும் உளவு போலீஸாக வேலை பார்க்கின்றார்கள். ஊருக்குள் திரிந்து தண்ணி அடிப்பது, மற்றவர்களுடன் வம்பு சண்டை செய்வது என தம்மை ஒரு சாதாரண மனிதர்கள் போல காட்டிக்கொண்டு தாம் போலீஸ் என்ற அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் உள்ளார்கள். போலீஸ் பதவியில் இருக்கும் இவர்கள் இருவரும் செய்யும் செயல்கள் மிகவும் பயங்கரமானவை. பல திருட்டு கும்பல்களை பிடித்துள்ளார்கள். என்னதான் இவர்கள் திறமையான போலீஸ்காரர்களாக இருந்தாலும் இருவராலும் தண்ணி போடாமல் இருக்க இயலாது. குடிகாரக்காக பிளாக் பாலு தண்ணி அடித்தாத்தான் மிகவும் திறமையாக குறிப்பாத்து சுடக்கூடியவர். சேவல் கொடுக்கு சிவா மிகவும் பலசாலி. எனது ஒரு காலாலேயே பலரை உதைத்து தள்ளக்கூடியவர். ஒரு நாள் நான் திருடுவதற்காக ஒரு வீட்டிற்குள் நுழைந்தேன். பூட்டி இருந்த வீட்டை உடைத்து உள்ளே சென்ற வேளை அங்கே சில சில்லறை காசுகளும் உணவும் இருந்தன. வீட்டின் மூளைக்குள் ஒரு போர்வையால் போர்த்தி கொண்டு குரட்டை விட்டு நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார். நான் அங்கிருந்த உணவை வயிறு நிறைய உண்டு விட்டு பணத்தை களவாடி கொண்டு வீட்டிற்கு வெளியே வந்த வேளை ஒரு சில்லறை காசு நிலத்தில் விழுந்து சத்தம் ஏற்படுத்தியது. அதனை எடுப்பதற்காக கீழே குனிந்த நான் நிமிர்ந்து பார்த்த வேளை ஒருவர் எனது கையிலும் இன்னொருவர் எனது காலிலும் பிடித்து என்னை தலைகீழாக தொங்க விட்டு விட்டார்கள். காகம் பிளாக் பாலு எனது கன்னத்தில் பலார் என்றொரு அறை அறிந்தார். அப்படியே கரண்டு கம்பத்தில் சாக்கடித்தது போல் இருந்தது. அந்த சாக்கிலிருந்து விடுபட முன்னரே சேவல் கொடுக்கு சிவா தனது காலால் எட்டி உதைத்த உதையில் கூரையை பிடித்து கொண்டு வெளியே வந்து விழுந்தேன். அதோடு நிறுத்தி விடுவார்கள் என்று பார்த்தால் ஒரு கம்பத்தில் கட்டி வைத்து எனது தலையில் ஒரு அப்பிள் பழம் ஒன்றை வைத்து அதனை குறிபார்த்து சுட்டு விளையாடினார்கள். அப்போது சேவல் கொடுக்கு சிவா சுட்ட ஒரு புல்லட் குறிதவறி எனது தலையின் பக்கத்தால் சென்றது. இவை அனைத்தையும் ஒரு நாள் முழுவதுமாக வைத்து செய்துவிட்டு இறுதியாக என்ன ஒரு மரக்கட்டையில் கட்டி ஆற்றில் போட்டு விட்டார்கள். இவர்களிடமிருந்து தப்பித்தால் போதுமென்று ஓடி வந்து விட்டேன். அதன் பின்னர் தான் இவர்கள் யாரென்று எனது நண்பர்களிடம் கேட்டு அறிந்து கொண்டேன். அதன் பின்னர் இவர்கள் இருக்கும் பக்கங்கூட சென்றதில்லை. ஆனால் நீ கடைசியாக என்னை இவர்களிடமே மாட்டிவிட்டாய். நல்ல வேளை, துப்பாக்கி கொண்டு தொப்பியை மட்டும் தொலைத்ததோடு நின்றுவிட்டது. இனிமேலாவது இவர்களிடம் வம்பு வைத்து கொள்ளாதே என கழுதை சிதம்பரத்திடம் கூறியது. ஸ்னேக் ரங்கா சொன்னது கேட்ப கழுதை சிதம்பரமும் கில்லாடி கிளி பவானியும், இந்த இருவரிடமுமா நாம் வம்பு வைத்தோம் என வியந்து போய் இனிமேல் இவர்கள் இருக்கும் பக்கங்கூட எட்டி பார்க்க மாட்டோம் என ஸ்னேக் ரங்காவிடம் கூறினார்கள். ஸ்னேக் ரங்காவுடன் தமது உரையாடலை முடித்து வெளியே வந்த கழுதை சிதம்பரமும் கிளி பவானியும் வீதியால் சென்று கொண்டிருந்த வேளை கீழே ஒரு அதிசய பொருள் இருப்பதை கண்டார்கள். அது என்ன பொருளாக இருக்கும் என எண்ணி கிளி பவானி அதை கையில் எடுத்து பிரித்து பார்த்த வேளை அதனுள் இருந்து வந்த ஒரு ஒளி கிளி பவானியை மாயமாக மறைய செய்து ஒரு பழமாக மாற்றியது. இதனை பார்த்த கழுதை சிதம்பரம் பயந்து போய் அந்த பொருளிடம், என்னை ஒன்றும் செய்யாதே என கூறிக்கொண்டு ஆள விட்டுடா சாமி என தலைதறிக்கு ஓட்டம் பிடித்தது. பழமாக மாறிய கிளி பவானி வீதியோரமாக கிடந்த வேளை அதனை உண்ணுவதற்காக ஒரு பறவை வந்தது. அந்த பறவைதான் நீ. மாயத்தால் பழமாக மாறிய கிளிதான் நான் என புறா கண்ணம்மாவிடம் தனது கதையை கூறி முடித்தது கிளி பவானி.